நம்ம என்ன சங்கம் ஒன்று கூடியிருக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வருத்தப்படாத வர்ணையாளர்கள் சங்கம் எடுத்தோட்டு நாமுத்தேனோட சீக்கா மற்றும் சடகோபன் ரமேஷும் வந்திருக்காரு. அன்சேஞ்ச் பாகிஸ்தான் டீம். இல்ல ஷஹீத் அப்படின்னு போறான். அவனுக்கு பால் பாவம் மூவ் ஆக இல்லடா. சல்மான் ஆகாவா போலிங்க. நான் சைமயும் வருவாரு நினைச்சேன். பட் சல்மான் ஆகாவே எடுத்திருக்காரு. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அகைன்ஸ்ட் டூ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ். நல்ல பிளாய். சல்மான் ஆகா போலிங்லாம் போடுவார் ஆல்ரவுண்டர். ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வீச்சருவா அப்படின்ற மாதிரி தான் பேட்டிங் ஆடுவாங்க. அதுல வீரபத்திரன் ரேஞ்சுக்கு அபிஷேக் சர்மா ஆடுவாரு. ஆக்சுவலா கொஞ்சம் மாத்தி அந்த பிளேஸை தக்க வைக்கணும்னு அவர் ஆடல. நான் இப்படிதான் ஆட போறேன். வாட்சன் வந்திருக்கான் உள்ள, வாட்சன் போக போறான் அப்படின்ற மாதிரி தான் ஆடுறாரு. அடிக்க வேண்டிய பந்துகள் அடிக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பீல் இறங்கி எங்கேயோ வந்துட்டார். இந்தியா வரைக்கும் வந்துட்டு திருப்பி போயிருக்காரு. நீங்க அப்பீல் பண்ணாலும் அது நாட் அவுட் தான். இந்த நேரத்தில் இஷான் கிஷனை பத்தி கூகுள் ஜெமினை கிட்ட கேட்போம். என்ன சொல்லுது கூகுள் ஜெமினை? ஸ்ட்ரைக் ரேட் 190+ ஃபுல் டெலிவரிகளுக்கு. அதுக்கப்புறம் மிட் விக்கெட்டை குறிவைப்பார் வர்சஸ் ஸ்பின். அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு மிட் விக்கெட் வச்சுட்டார் ஆகா சல்மான். ஸோ அவங்களும் கூகுள் ஜெமினை பார்த்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ. அவங்க ஜெமியை பார்த்தாங்களோ சிவாஜியை பார்த்தாங்களோ. நம்மளுக்கு வரணும் தாண்டி போயிருக்கு. பவுண்டரி வருமானது தான் கேள்வி. குறைந்தது 3 ரன் ஓடலாம் அந்த கிரவுண்ட்ல. 3வது ஓட போறாங்களா இல்லைங்க. 3 ரன் பிளேஸ் பண்றான். இது பண்ணக்கூடாது.